அடுத்து வீரம் ஒரு சொல் இருக்கிறது. வீரத்தா பன்மையில சொல்லியிருக்கிறாங்க. என் வீரம்னா என்ன? நாம் இப்படி மெய் என்பதற்கு பொய் என்பதற்கு ஒரு விளக்கம் கொண்டு இருக்கிறோமோ, அதுபோல வீரம் என்றாலும் அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கிறோம். வீரம்னா என்ன அப்படின்னு கேட்டா, நாம் ஒருவராக இருந்தாலும் ஒரு 10 பேரை அடிக்கிற அளவுக்கு வலிமை பெற்றிருந்தால் அதற்கு பேர் தான் வீரம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நாம நினைச்ச வீரம்லாம் அதுதான். ஆனா சேக்கிழார் பெருந்தகை சொன்ன வீரம் அது அல்ல. இங்க அழியா வீரத்தார் என்று வீரம் என்று எதை நம் சேக்கிழார் பெருந்தகை வீரம் என்று குறித்திருக்கிறார் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த வீரம் என்பது என்ன அப்படின்னு கேட்டா, கொண்ட கொள்கையில் வலுவாது நிற்க வேண்டும். அந்த எது வேணாலும் நீங்க தேர்வு செய்து கொள்ளலாம். இது என்னுடைய வாழ்நாளில் இது என்னால் செய்ய இயலும் என்று நீங்கள் எதையாவது ஒன்றை தேர்வு செய்யலாம். அப்படி தேர்வு செய்யக்கூடிய ஒன்றை உடம்பில் உயிருள்ள காலம் வரை வலுவாது செய்வீர்களானால் அதற்கு பெயர் தான் வீரமே அன்றி நான் 10 பேர்த்த அடிப்பேன் 100 பேர்த்த அடிப்பேன் என்பது வீரம் அல்ல. நீங்க அதை சேக்கிழார் வாக்குல பல இடம் உண்டு. திருக்கூட்ட சிறப்புல அழகான ஒரு இடம் சொன்னார். ஆரம் கண்டிகை ஆடையும் கந்தையே பாரம் ஈசன் பனி அளவு ஒன்றிலா ஈர அன்பினர் வீரம் என்னால் விளம்பும் தகையதோ ஆக ஈர அன்பினர் யாதும் குறைவிலா வீரம் என்னால் விளம்பும் தகையதோ என்று சேக்கிழார் பெருந்தகை அடியார் கூட்டத்தின் சிறப்பை சொல்லுகின்ற திருக்கூட்ட சிறப்பு என்கின்ற அந்த 10 பாடல்ல ஒரு பாடலில் இங்க காட்டும் போது வீரம் என்னால் விளம்பும் தகைய என்னால் அந்த அடியவருடைய வீரத்தை என்னால் சொல்ல இயலாது என்று காட்டுகிறார். அப்ப வீரம் என்பது நாம் கருதுகின்ற கவசம் அணிந்து கொண்டு வாள் கேடய முதலானவற்றை கொண்டு வலிமை மிக்கவர்கள் வலிமை அற்றவரை தாக்குவது வீரம் அல்ல. அப்ப எது வீரம் என்று சொல்லும் போதுதான் நம்முடைய பெரிய புராணத்தில் ஒவ்வொருவருமே ஒவ்வொரு தொண்டர்களுமே வீரர்கள் தான். அங்க சொல்லப்பெறுகிற 63 தனித்தன்மை வாய்ந்த வீரர்கள். நம்ம எப்படி ஒருத்தரை இவர் கத்தி சண்டையில சிறப்பானவர், இவர் குத்துச்சண்டையில சிறப்பானவர், இவர் துப்பாக்கி சுடுவதில் வல்லவர் என்று தனித்தனியாக விளையாட்டு துறையில வீரர்களை தனித்தனியாக நாம பிரிக்கிறோமோ, அதுபோல தொண்டு என்பது பல வகை பல துறை. அதுல ஒவ்வொரு தொண்டர்களும் ஒவ்வொரு துறையில் தனிச்சிறப்பு மிக்க வீரர்கள் என்பதுதான் சேக்கிழார் பெருந்தகை நமக்கு காட்டியிருக்கின்றார். எனவே நாயன்மார்கள் ஒவ்வொருவருமே ஒவ்வொரு தனித்துவமிக்க வீரர்கள் என்பதைத்தான் அந்த தொடர்ல சேக்கிழார் நமக்கு காட்டுகிறார். அப்படி காணும் பொழுது அழியா வீரத்தார் தனித்தனி வகையாக எந்த காலத்தும் அவருடைய தொண்டானது நிலைத்து நிற்கக்கூடிய பேறு பெற்றவர்கள். எனவே அவருடைய வீரம் அழியா வீரம் என்று சொல்லப்பெறுகிறது.